கெடுவான் கேடு நினைப்பான், விநாச காலே விபரீத புத்தி என்றும் செங்கோட்டையனுக்கு பின்னடைவு அல்ல, அவரை நீக்கியவர்களுக்கு தான் பின்னடைவு எனவும் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். உசிலம்பட்டியில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கலாம். விநாச காலே விபரீத புத்திம்பாங்க. கரெக்டா? அதுதான் ஒரே ஒரு செங்கோட்டையன் ஒரு மூத்த தலைவர். 72 புரட்சி தலைவருக்கு இயக்கம் கண்ட காலத்திலிருந்து கிளைச்செயலராக இருந்து வந்தவர். 77 தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக புரட்சி தலைவர் காலத்துல மாவட்ட கழக செயலராக இருந்தவர். 87 புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு அம்மா அவர்கள் தலைமையேற்ற ஜேஎனியில அப்பொழுது அமைச்சராக இருந்த அண்ணன் முத்துசாமி அவர்கள் கூட அந்த மாவட்டத்துல 11 எம்எல்ஏக்கள்ல 4 பேர் தான் போனாங்க. இவர் கூட 7 பேர் இவரை சேர்த்து அம்மா அணிக்கு வந்து அன்றிலிருந்து அம்மாவின் தொண்டராக இருந்தவர். எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகளுக்கு பிறகும் அந்த காலகட்டங்களில் எல்லாம் விசுவாசத்தோடு அம்மாவின் தொண்டராக பணியாற்றியவர். அப்படி சிறந்த ஒரு மூத்த நிர்வாகி. அவர் அவரது கோரிக்கையான அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்பது கட்சியை தாண்டி பொதுமக்கள் விரும்புகின்ற கோரிக்கை. அவரை பதவியிலிருந்து நீக்குவது என்ன சொல்வது? அதான் நான் சொன்னேன், கெடுவான் கேடு நினைப்பான், விநாச காலை விபரீத புத்தி என்பார்களே, அது போல ஒரு செயல் நடத்திருக்கிறார்கள். அது அவருக்கு பின்னடைவு அல்ல, அதை செய்தவர்களுக்கு தான் பின்னடைவு என்பதை காண உணர்ந்தேன்.